மும்பையிலிருந்து கொழும்புவுக்கு சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் ஒன்று கேரளாவின் கடற்கரை அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென வெடிப்பு ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்தது. ஜூன் 9ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தில் கப்பலில் இருந்த 22 பேரில் இந்திய கடற்படையால் 18 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 4 பணியாளர்களை தேடும் பணி நடந்து வருகிறது. 3வது நாளாக தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் இந்திய கடலோர காவல்படையும் இந்திய கடற்படையும் ஈடுபட்டனர். கப்பலில் வெடிப்புகள் ஏற்படுவதால் தீ தொடர்ந்து எரிவதாக கடலோர காவல்படை கூறுகிறது. சிங்கப்பூர் கொடியுடன் கூடிய இந்த கப்பலில் இருந்த கண்டெய்னர்களில் ஏற்பட்ட வெடிப்பால் பெரிய அளவில் தீப்பற்றி எரிந்தது. கப்பலில் இருந்து 50 கண்டெய்னர்கள் கடலில் விழுந்துள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் 100 டன் பங்கர் எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டதாக மாத்ருபூமி செய்தி வெளியிட்டுள்ளது. எண்ணெய் கசிவு ஏற்படலாம் என்றும் கப்பலின் சிதைவுகள் குறித்தும் இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த மாதம் ஆபத்தான பொருட்களை கொண்டு சென்ற லைபீரியா கொடியுடன் கூடிய சரக்கு கப்பல் கேரளா கடற்பகுதியில் மூழ்கியது குறிப்பிடத்தக்கது.